ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் ஃபீவர் கோல்டுன்றதுனால என் வாய்ஸ் நல்லா இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கோல்டு இல்லைனாலும் என் வாய்ஸ் நல்லா இருக்காது, இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சாட்டர்டே சண்டே முடிஞ்சு மண்டே எல்லோரும் கிளம்புனோன்னு வீட்டில் ஒரு அமைதி இருக்கும் பாருங்கள். அமைதியோடு சேர்த்து வேலையும் நிறைய இருக்கும். இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு சாயந்தரம் ஆகிடும். இன்றைக்கி சமைக்கிற வேலை எதுவும் இல்லை, சண்டே சமைச்சதே மிச்சம் இருந்தது, கொடுத்து அனுப்பிட்டேன். அதனால் இன்றைக்கி வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு மிச்சம் மீதி இருக்கிறத சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டிய வேலை தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த பிளாக் ஷர்ட்லாம் நிறைய வச்சுருக்கான், இதை போடவும் மாட்டான், யூஸ் பண்ணவும் மாட்டான், தூக்கியும் போட மாட்டான். இதுலேருந்து ஒரு 4-5 சட்டையை நான் சுட்டு கிச்சனுக்கு யூஸ் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். பெட்டு தட்டணும், க்ளீன் பண்ணணும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பெட்டு தட்டி முடிக்கிற வரைக்கும் ஜூஜு பாப்பா என் பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருப்பாங்க. ஏன்னா மேடம் மேலே தான் உட்காருவாங்க. பாருங்கள், பிஸ்கெட் கூட பெட்டு மேலேயே இருக்குது. இந்த பெட்ஷீட் தூக்கி தட்டவே முடியாது, அவ்வளோ வெயிட்டு. நானும் தட்டி போடணும். மிஷினில் கூட பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெட்ஷீட் ஒரு மிஷினில் ஒரு பெட்ஷீட் தான் இந்த மிஷினில் துவைக்க முடியும். இந்த டேபிள் நான் எத்தனை தடவை அடுக்கி வச்சாலும் 1 நாள் 2 நாள் தான் நல்லாயிருக்கும். மறுபடியும் இதே கதை தான் ஓடும், இதே குப்பையை தான் போட்டு வைப்பாங்க. சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீடும் இதே மாதிரி தான் இருக்குது, பெரிய பிள்ளைங்க இருக்கிற வீடும் இந்த மாதிரி தான் இருக்குது. உங்கள் வீட்டில் எப்படி இருக்கும்னு எனக்கு சொல்லுங்கள். முதல்லலாம் வீட்டில் எலக்ட்ரிக் பொருள் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். இப்போ எடுக்கிற எல்லா பொருளும் எலக்ட்ரிக் பொருளாக தான் இருக்குது. தலை சீவரத்துக்கு ஒன்று, காய வைக்க ஒன்று, ஸ்னைட்டிங் பண்ண ஒன்று, அப்படின்னு எலக்ட்ரிக் பொருள் தான் நிறைய இருக்குது. உங்கள் வீட்டில் எத்தனை பொருள் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் எடுத்து வச்ச ஷர்ட்லாம் கட் பண்ணி கிச்சனுக்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ஒரு 3 பேஸ்கெட் வந்தது. எனக்கு ஒரு 2-3 வாரம் வரும். வாஷ் பண்ணி யூஸ் பண்ண மாட்டேன், அப்படியே தொடச்சி தூக்கி போட்டுருவேன். இப்போ இதுலேருந்து ஏதாவது ஒரு சட்டை துணியை பார்த்துட்டு, ஏன் இதை எடுத்த, இதைத்தான் நான் திங்கக்கிழமை போட இருந்தேன், செவ்வாய்க்கிழமை போட இருந்தேன், நீ ஏன் இதை எடுத்து கட் பண்ணேன்னு சண்டைக்கு வருவாங்க. அதுக்குள்ளே எனக்கு பசி வந்துடுச்சு. மிச்சம் இருந்த பிரியாணி 65 வச்சு நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்ட உடனே எனக்கு எப்பயும் தூக்கம் வந்துடும். ஆனால் இன்றைக்கி தூங்கக்கூடாது, நிறைய வேலை இருக்குது. கீரை வேறு வாங்கி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணணும். நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முதல் நாள் வச்ச பிரியாணி நல்லா இருக்கோ இல்லையோ, 2வது நாள் பிரியாணி சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு டீத்தூள் மிக்ஸ் பண்ணுற வேலை இருந்தது. நான் அப்படியே திறந்து பாக்ஸ்லேருந்து தான் எடுத்தேன். இல்லை, எனக்கு மிக்ஸ் பண்ணி போட்டால் தான் பிடிக்கும். இது டீத்தூள் மிக்சிங்கில் ஒரு டீத்தூள் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒன்று டேஸ்ட்டாக இருக்கும், ஒன்று கலர் கொடுக்கும். அது எதுக்கு தனித்தனியாக போடணுன்னு தான் மிக்ஸ் பண்ணி போட்டுறேன். ரொம்ப வருஷமாக நான் இந்த மாதிரி தான் போடுறேன். டேஸ்ட்டும் கலரும் சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நான் டீத்தூள் வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது எனக்கு ஒரு டீத்தூள் மிஸ்ஸிங்கு, அதனால இந்த 5 தூள் ஒரு பாக்ஸ் தான் வந்துச்சு. இப்போல்லாம் டீத்தூள் விலை தான் ஜாஸ்தியாக இருக்குது, டீத்தூள் கம்மியாக இருக்குது. 1 மாதம்தான் வருது ஒரு பாக்ஸ். எனக்கு 1 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 6 டீத்தூள் மிக்ஸ் பண்ணால். வேர்க்கடலை, பட்டாணி, உப்புக்கடலை இதெல்லாம் கலக்கி வச்சா பசங்க சும்மா இருக்கும்போது ஹாலில் உட்காந்து டிவி பார்க்கும்போது சாப்பிட்டுப்பாங்க. அதனால் நான் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுப்போம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மத்தியானம் சமைக்கலை இல்லையா, மத்தியானமும் சமைக்கலை, காலையிலையும் சமைக்கலை. அதோட நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் சன்னாவும் தான். உங்களுக்கு பார்க்கணும் விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு எது தேவையோ அதை பார்த்துக்குங்க. இன்றைக்கி சன்னா மசாலாவும் சப்பாத்தி தான் பண்ணுறேன் நைட்டுக்கு மட்டும். இதுவே காலையில் இருந்துச்சுன்னா, மிச்சம் இருந்துச்சுன்னா பசங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நான் கொஞ்சம் கூட தான் செய்வேன் எப்பயுமே. சன்னா எப்படி செய்கிறேன்னா, வெங்காயம், தக்காளி,
தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். வெங்காயம் வதக்கி தக்காளி, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, கரம் மசாலா, கஸ்தூரி மெத்தி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் தக்காளி போடும்போதே போட்டு நல்லா வதக்கி சன்னாவை எடுத்து போட்டுருங்க. சன்னா வந்து நான் கரண்டிலேயே மசிச்சுப்பேன், மிக்சியில் போட்டு அரைக்க மாட்டேன். நீங்களும் இது மாதிரி ஒரு நாள் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பட்டர் இருந்தால் கொஞ்சம் மேலே போட்டுங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி வந்து நான் பண்ணுறது சாஃப்டாக தான் வரும், ஆனால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நீங்களும் இது மாதிரி செய்யுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கழுவி ஊற்றணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி ஆயிடுச்சு, சன்னா ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.